இலங்கையில் தனிநபருக்கான கடன் தொகை 2024ஆம் ஆண்டு 13,38,026 ரூபா என்று இலங்கையின் மத்திய வங்கி அண்மையில் தெரிவித்திருக்கின்றது. இன்றைய இந்த காணொளியில் தனிநபருக்கான கடன் தொகை என்றால் என்ன, அது எவ்வாறு கணிப்பீடு செய்யப்படுகின்றது, தனிநபருக்கான கடன் தொகைகள் அதிகரித்தால் அது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது தொடர்பான சில விடயங்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பொதுவாக அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் தங்களுடைய நாட்டின் அபிவிருத்திக்காக அபிவிருத்தி அடைந்த நாடுகளிடமிருந்தும் வெளிநாடுகளில் உள்ள நிதி நிறுவனங்களிடமிருந்தும் சில வேளைகளில் வெளிநாடுகளில் உள்ள தனிநபர்களிடமிருந்தும் அதே மாதிரி உள்நாட்டில் உள்ள நிதி நிறுவனங்களிடமிருந்தும் உள்நாட்டில் உள்ள தனிநபர்களிடமிருந்தும் கடன்களை பெற்றுக்கொள்கின்றது. வாங்கப்பட்ட இந்த கடன்கள் உரிய காலத்தில் வட்டி வீதத்துடன் யாரிடமிருந்து இந்த கடன்கள் பெறப்பட்டதோ அவர்களுக்கு மீளச் செலுத்தப்பட வேண்டும். உதாரணமாக ஏ என்ற நாட்டினை எடுத்துக்கொண்டால் இது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் 500 மில்லியன் டாலர்களை கடனாக பெற்றிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். இந்த நாட்டில் 50 மில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள் என்று கருதி கொள்வோம். 500 மில்லியன் டாலரை அந்த நாட்டில் வசிக்கின்ற 50 மில்லியன் மக்களால் வகுக்கின்ற பொழுது இந்த நாட்டின் தலைக்குரிய கடனை கணிப்பீடு செய்து கொள்ள முடியும். இவ்வாறுதான் இது இலங்கையிலும் கணிப்பீடு செய்யப்படுகின்றது. இதன்படி தற்பொழுது இலங்கையில் பிறந்த குழந்தையிலிருந்து இன்று இறக்கப் போகின்ற முதியவர் வரை இலங்கையர்களுக்குரிய தனிநபர் கடன் என்பது 13,38,026 ரூபாவாக காணப்படுகின்றது. 2020ஆம் ஆண்டு தலைக்குரிய கடனாக 6,89,687 ரூபா காணப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இது 13,38,026 அதிகரித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இது 4 வருட இடைவெளியில் இரட்டிப்பாக அதிகரித்திருக்கின்றது. இலங்கையர்களின் தலைக்குரிய கடனாக காணப்படுகின்ற 13,38,026 ரூபாவில் 8,28,040 ரூபா உள்நாட்டு கடனாகவும் 5,986 ரூபா வெளிநாட்டு கடனாகவும் காணப்படுகின்றது. தலைக்குரிய கடன் என்பதில் அரசாங்கத்தினால் பெறப்பட்ட கடன்களே உள்ளடக்கப்படுகின்றது. தனிநபர் ஒருவரால் தன்னுடைய சொந்த தேவைக்காக பெறப்பட்ட கடன்கள் இதில் உள்ளடக்கப்படுவதில்லை. உதாரணமாக மயில் வாகனம் என்ற நபர் தனது சொந்த தேவைக்காக 1 மில்லியன் ரூபாவினை வங்கியில் கடனாக பெற்றிருந்தால் தனிநபருக்குரிய கடனாக காணப்படுகின்ற, அதாவது இலங்கையில் தனிநபருக்குரிய கடனாக காணப்படுகின்ற 13,38,026 ரூபாவில் அவருடைய 1 மில்லியன் ரூபா கடன் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிநபருக்குரிய கடன் என்பதில் அரசாங்கத்தினால் பெறப்பட்ட கடன்கள் மட்டுமே உள்ளடக்கப்படுகின்றது. பொதுவாக அரசாங்கங்கள் தனிநபருக்குரிய கடனை கணிப்பீடு செய்வதன் பிரதான நோக்கம் ஒரு தனிநபர் எவ்வளவு கடன்களை சுமக்கின்றார் என்பதை அறிந்து கொள்வதற்காக என்று பொருளாதார வல்லுநர்களால் சொல்லப்படுகின்றது. இதனை விட எதிர்காலத்தில் மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களை முன்னெடுப்பதற்காகவும் இந்த கணிப்பீடு செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இதனை விட அரசாங்கம் எதிர்காலத்தில் வரி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்காகவும் இந்த தனிநபர் கடன் என்ற கணிப்பீட்டினை செய்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. பொதுவாக தனிநபருக்கான கடன்கள் அதிகரிக்கின்ற பொழுது அரசாங்கம் இந்த கடன்களை மீளச் செலுத்துவதற்காக தனது வருமானத்தினை அதிகரிப்பதற்கு வரி வருமானங்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கும். வரியினை அதிகரிக்கின்ற பொழுது அரசாங்கத்தின் வருமானம் அதிகரிக்கும். அதேவேளை மக்களினுடைய வாழ்க்கை செலவு அதிகரித்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் குறைவடையும். இதனால் மக்கள் வீதிகளில் இறங்கி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடுவர். இது அரசியலில் பெரும் கொந்தளிப்பினை ஏற்படுத்தும். கடந்த காலங்களில் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் கொந்தளிப்புகளுக்கு இதுவே அடிப்படையாகவும் அமைந்திருந்தது. இதே நேரம் அரசாங்கம் மக்களின் நம்பிக்கை பொறுப்பாளர் என்ற வகையில் வறிய மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதற்காக சில சமூக நல செயற்பாடுகளையும் எடுக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் அண்மையில் வருமான வரிக்கான ஆக குறைந்த வருமானத்தினை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தமை மற்றும் வறிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதற்காக அஸ்வெசும திட்டம் போன்ற சமூக நல திட்டங்களை அறிமுகப்படுத்தியமைக்கு பின்னால் தனிநபர் கடன் என்ற விடயமும் காணப்படுகின்றது. இதனை விட தனிநபர்களுடைய கடன்களை மதிப்பீடு செய்வதற்கு அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு தேவை இருக்கின்றது.
அதாவது அரசாங்கம் தனது கொள்கைகளை வகுப்பதற்கு தனிநபர் கடன் என்பது முக்கிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. பொதுவாக தனிநபர்களுக்குரிய கடன்கள் அதிகரிக்கின்ற பொழுது அரசாங்கம் தன்னுடைய செலவுகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும். அரசாங்கத்தின் செலவு என்பது உண்மையில் அந்த நாட்டு மக்களின் நலனுக்காக செலவழிக்கப்படுகின்ற தொகையாகவே காணப்படும். இலங்கையினை எடுத்துக்கொண்டால் இலங்கை அரசாங்கம் மக்களுக்காக கல்வி, சுகாதாரம், பொது உட்கட்டமைப்பு என்று அநேகமான செயற்திட்டங்களில் முதலீடு செய்து வருகின்றது. இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் செலவாக காணப்படுகின்றது. தனிநபர் கடன்கள் அதிகரிக்கின்ற பொழுது அரசாங்கம் இந்த செலவுகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கின்ற நிலை ஏற்படும். அவ்வாறு இந்த செலவுகளை குறைக்கின்ற பொழுது இது மக்களை நேரடியாக பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. இதேவேளை தனிநபர் கடன்கள் அதிகமாக காணப்படுகின்ற பொழுது வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை பெற்றுக்கொள்வதும் கடினமாக காணப்படும். இவ்வாறு வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் நாட்டுக்குள் வராவிட்டால் அந்த நாட்டில் உற்பத்தி குறைந்துவிடும். இவ்வாறு உற்பத்தி நடவடிக்கைகள் குறைவடைகின்ற பொழுது அந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடையும். இவ்வாறு உள்நாட்டு மொத்த உற்பத்தி குறைவடைகின்ற பொழுது அது பொருளாதாரத்தில் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்திவிடும். தற்பொழுது இலங்கை அரசாங்கம் பொருளாதாரம் தொடர்பாக மிகவும் பாரிய ஒரு சரிவினை சந்தித்திருக்கின்றது. இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து அரசாங்கம் மீண்டு வருவதற்கு குறுங்காலம் மற்றும் நீண்டகால அடிப்படையில் பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை முன்னெடுப்பது அவசியமாக இருக்கின்றது. தனிநபர் கடன்களை அரசாங்கம் குறைக்க வேண்டுமென்றால் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அதனை இந்த கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னுமோர் காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.